இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த திருக்குறளுக்கு நான் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இது வந்து பேக்ரவுண்ட் என்னென்னா 2 ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒருத்தன் வந்து அவனுடைய பிஸ்னஸ் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை கைவிட்டு போயிட்டாங்கிற அந்த சோகத்தில் காருக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவனுடைய நல்ல ஒரு நண்பன், நெருங்கிய நண்பன் வந்து என்னுடைய நண்பனை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் விட்டு போக மாட்டேன், அவனை எப்படியாவது இதுலேருந்து நான் வந்து தோளோடு தோல் நின்று அவனுக்கு வந்து பிரச்சனைலேருந்து மீட்டெடுப்பேன் அப்படின்ற ஒரு சின்னதான ஒரு கதை தான் திருக்குறளை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் தயவுசெய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, திவ்யா, நான் தான் பேசுகிறேன். அம்மா, நான் நம்பர் போட்டு கூப்பிட்டா தான் எடுக்க மாட்டேங்கிறியா, ஸோ அதனால தான் ப்ரைவேட்டில் கூப்பிட்டேன். அப்படி நான் என்ன தான் தப்பு பண்ணேன் திவ்யா? ஏன் என்ன இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க? ஹலோ ஹலோ டேய் வாசு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுடா அருண். பிஸ்னஸ் லாஸ், அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இதில் இவ வேற, இப்படி எல்லாமே ஒட்டு மொத்தமாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஐம் ஸோ லாஸ்ட். வாசு, நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளு. விடா அது வழி சென்றாரை கண்ணினால் காணப்படா அது வாலி மதி. இது வந்து ஒரு திருக்குறள் மச்சி. அதாவது தன்னுடைய காதலனை பிரிஞ்சு வாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காதலி நிலவை பார்த்து பாடுற பாட்டு தான் இந்த திருக்குறள். ஆனால் ஏன் நான் இதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு இது பொருந்தும். பிகாஸ் திவ்யாவும் நீயும் பிரிஞ்சிருக்கிறது வந்து இது நிரந்தரம் ஆக போகிறதில்ல. அவள் கோவத்தில் இருக்கா, ஸோ அதனால் இப்படி பேசுகிறா, அப்படி பண்ணுறா. அதை நீ தான் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அதை விட்டு இப்படி சும்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இது உன் பிரச்சனை தீர்ந்துருமா? நீ இவ்வளோ ஃபீல் பண்ண அழுகுறில்ல, உன் ஃப்ரெண்டு நான் ஒருத்தன், கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேங்கிறத மட்டும் நீ மறந்துடாத மச்சான். இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அப்பாவோடைய ஹெல்த்து, எல்லாத்தையும் நினச்சி சும்மா மைண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காத. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, நாளைக்கு காலையில் வேளை நீ ஆஃபீஸுக்கு வர, நம்ம ஸ்டார்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஓகே, கண்ணை துடைச்சிக்கோ மச்சான். நீ ஜெயிக்கிற வரைக்கும் கூடவே நான் இருப்பேன்டா, ஐ ப்ராமிஸ் யூ. ஓகேடா. அவள் கண்டிப்பாக எனக்கு தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. தேங்க்யூ ஸோ மச் மச்சான். சரி, உனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, கிளம்பலாமா? நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஆமாம், வீட்டில் ஏன் ஒய்ஃப் பார்த்துட்டுப்பா. உனக்கு ஓகேனா ஓகே, ஃபைன். The direct English translation of this verse is, Hail moon, set not till I set my eyes on him who left me, but not from my heart.